சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு? இப்ப ஆறுமுகம் வெளியில வந்துட்டாப்புல இல்லையா? ஸோ இப்ப இந்த வள்ளிக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, வேற யாரு? நீ தான் இருக்க அப்படின்னு சஞ்சய பார்த்து நம்ம ஆறுமுகம் சொல்றாப்புல. எல்லாருமே அதிர்ச்சியா பார்க்குறாங்க. ஆமா, இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வள்ளி கிட்ட சொல்லி இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்கான். என்னைய நைட்டு ஃபுல்லாக போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடி அடின்னு அடிக்க வச்சுருக்கான். எல்லா கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐ வரைக்கும் எல்லாமே என்னை அடிச்சிருக்கிறாங்க. அப்போனா இவன் தானே எல்லா வேலையும் பார்த்துருக்கான் அப்படின்னு ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அன்னபூர்ணியும் பைரவியும் நம்பவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகத்தை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க. இங்கே வீட்டில் அண்ணனை நினச்சி காயத்ரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் வந்த உடனே தான் காயத்ரிக்கு கொஞ்சம் சந்தோஷம். உடனே ஓடி போய் அண்ணா அண்ணான்னு அழுக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்து ஆரத்தி கரைச்சி எடுத்துக்கிட்டு வந்து, பைரவி நீனும் பக்கத்திலேயே நில்லு அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு ஆரத்தி எடுத்துடுறாங்க. இப்போ பைரவியோட அப்பாவும் வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, இந்த மகா வந்து பயங்கரமான ஃப்ராடு. இவ வேணும்னே ஆறுமுகம் ஜெயிலுக்கு போகணும்னு தானே நினைச்சா அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மகா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியாம இந்த அன்னபூர்ணி வேறையா நம்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கவலைப்படுறாப்புல. இப்ப தன்னோட பொண்ணை கூப்பிட்டு ஆறுமுகத்துக்கு அங்கங்க அடிபட்டிருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீ உப்பு ஒத்தரம் கொடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் ரூம்ல இருக்கும் பொழுது நம்ம பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தரம் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிட்டு போறாங்க. அங்க மறுபடியும் சஞ்சய பத்தி ஆறுமுகம் சொல்றாப்புல. ஆனா இந்த பைரவி தான் நம்பவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகம் குப்புறப்படுத்துக்க நம்ம பைரவி ஒத்தரம் கொடுக்குறாப்புல. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.